எங்க அப்பாவோட வேலை இது. அவர் தான் செய்யணும். ஆனா அதுக்கு பதிலா எங்க சித்தப்பா பையன் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. இவ்வளோ தூரம் வந்து ஏன் இப்படி பண்றீங்க, எதுக்கு பண்றீங்க? வேலை செய்யும் போதே எங்க அப்பா போய் கேட்டாலும் தகாத வார்த்தையெல்லாம் பேசி நீ இங்கிருந்து போ, உனக்கு எதுவும் கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு அனுப்புறாங்க. இப்போ இவ்வளோ தூரம் ஆனதுக்கு அப்புறம் சரி ஏதாச்சும் முயற்சி பண்ணி நம்ம காசு அவங்க இவ்வளோ தூரம் சம்பாரிச்சிருக்காங்களே வேலை விஷயத்துல இவ்வளோ சீட்டிங் பண்ணி அரசாங்கத்துல வந்து இவ்வளோ தூரம் அரசாங்கத்தையே ஏமாத்தி ஒரு தனி மனுஷனோட உரிமையை ஏமாத்தி இவ்வளோ தூரம் சம்பாரிச்சிருக்காரு. அதை கேட்கறதுக்கு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் மூலியமா போனா அங்க இருக்கிறவங்களும் எங்களை வந்து ஏமாத்துறாங்களே தவிர விசாரிக்க மாட்டுறாங்க. எந்த ஒரு நடவடிக்கையும் சடனா வந்து எடுத்து நடத்த மாட்டாங்க. அப்போ பணம் இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் வந்து போலீஸ்லாம் வந்து இது பண்ணுவாங்களா? எங்க கிட்ட எல்லாம் வந்து விசாரிக்க மாட்டாங்களா? எங்க கோரிக்கைலாம் ஏத்துக்க மாட்டாங்களா அவங்க? இது எப்படியாச்சும் முயற்சி பண்ணி நாங்க இவர்கிட்ட வந்திருக்கோம், பார்க்கலாம் எப்படின்னு. செல்வராணி. என்னுடைய கட்சிக்காரர் லாசரோட தகப்பனார் பேர் பார்த்தீங்கன்னா கித்தேரிதாஸ் என்ன பண்ணுறாரு, சென்னை போக்குவரத்து கழகத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு வர்றாரு. அவர் என்ன பண்ணுறாரு, 1970 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுனால கித்தேரிதாஸோட அண்ணன் வந்து சூசை, அவரோட பையன் தான் அருள்தாஸ் என்கிற மைக்கேல் தாஸ். இவர் என்ன பண்ணுறாரு, அருள்தாஸ் என்ற பேரை மைக்கேல் தாஸ்ன்னு மாற்றிட்டு தகப்பனார் பேர் வந்து அவங்களோட அப்பா பேர் வந்து சூசைன்னு போடுறதுக்கு பதில் இறந்து போன கித்தேரிதாஸோட பேரை போட்டு கம்பாஷன் கிரவுண்டில் அரசு வேலை வாங்கிட்டு இவங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் அளிக்காம எதுவும் தராம இவங்களை ஏமாத்தி இவங்களுக்கு தெரியாம ஆவணத்துல தவறுதலா அவரோட பேரை குறிப்பிட்டு அந்த அரசு வேலையை வாங்கிட்டு அதன் மூலமாக கிட்டத்தட்ட வந்து மாத சம்பளம் ரூபாய் 93 லட்சம் வரை அவர் ஈட்டியுள்ளார். அது இல்லாம ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டும் அடைஞ்சிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 லட்சம் ரூபாய்க்கு மேலே. இவங்களுக்கு சேர வேண்டிய எந்த ஒரு தொகையும் தராமல் இவங்க உரிமைகளை எல்லாத்தையும் அவங்க பறிச்சுக்கிட்டு தவறுதலான ஆவணங்களை வந்து தயார் செய்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அரசு வேலையை வாங்கியிருக்காங்க. அது சம்பந்தமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் அவர் மீது வந்து புகார் அளிச்சிருக்கோம். புகார் அளித்ததில் அந்த புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அதே மாதிரி குரோம்பேட்டை கவர்மெண்ட் காவல் நிலைய ஆய்வாளராக இருந்த சசிகலா மேடம் இதில் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை. அதுவும் ஏசி நெல்சன் சார் கிட்ட எடுத்துகிட்டு போய் சொன்னாங்க. அவரும் இன்று போய் நாளைவான்னு சொல்லிட்டு ஆப்ரேட் பார்ட்டியோட போய் சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு உதவியா, ஏன்னா ஆப்ரேட் பார்ட்டியோட அட்வொகேட் பார்த்தீங்கன்னா அந்தோனி என்பவர் வந்து அவங்க 2 பேரும் ஒரே சபையில் வேலை செய்யறதுனால இவங்களை வந்து அலக்கடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. இவங்களுக்கு வாழ்வதற்கு எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லை. இப்போ இவரோட மனைவியும் இந்த விஷயத்துக்காண்டி போராடி அவங்க என்ன பண்ணாங்க, இறந்து போயிட்டாங்க. மூத்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. இப்போ 2வது பொண்ணு மட்டும் தான் 2 பேரும். இவர் செக்யூரிட்டி வேலை செய்கிறாரு, இவங்க வந்து ஒரு தனியார் கம்பெனியில் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. ஆஃபீஸில் வேலை செஞ்சு அதன் மூலமாக அவரை சம்பளத்தை ஈட்டி அவங்க வாழ்வாதாரத்தை நடத்திட்டு வராங்க. இவங்களுக்குன்னு யாருமே இல்லை. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆணையர்கிட்ட வந்து ஒரு மனு கொடுத்துருக்கோம். ஆணையர் இல்லாதனால துணை ஆணையர் என்ன பண்ணாரு, இந்த மனுவை பார்த்து விசாரிச்சுட்டு திரும்பி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு ஏசி சாருக்கு என்ன எதுன்ட்டு. ஏன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கணும், ஒரு நல்ல வழி அமைக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு மனுவை இங்கே கொடுத்துருக்கோம். அரசு தயவு செஞ்சு அரசு தரப்பை இதில் தலையிட்டு இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரத்தை வழங்கணும். அதே போல தவறான நோக்கத்தில் தவறான ஆவணங்களை சமர்ப்பித்து லாபம் பெற்ற அவர்கள் மீது சட்டப்படி தக்க நடவடிக்கை எடுக்கும்படி நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன்.